ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. ஓம் ஸ்ரீ சாய்ராம் துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் 2026 வருட ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் ஒரு மேன்மை பொருந்திய வாழ்க்கையும் நிச்சயமாக கொடுக்கும். அதற்கு இந்த பிரபஞ்சமும் இறைநிலையும் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்கும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஜோதிடத்தில் இன்று நாம் காண இருக்கின்ற ஒரு சிறப்பான தலைப்பு என்னவென்றால் பாசகன் என்று சொல்லக்கூடிய நிலை. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கின்ற திசை என்னவென்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு திசைக்குமே ஒரு நட்பு கிரகமாக பாசகனாக வேலை செய்யக்கூடிய கிரகம் என்று ஒரு கிரகம் நிச்சயமாக இருக்கும். அந்த வகையிலே உதாரணமாக நாம் இந்த 9 கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கும் எந்த கிரகம் பாசகன் நட்புறவாக இருப்பார் ஒரு திசையில் என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். அந்த வகையிலே ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை நடக்கின்றது என்றால் அந்த சூரிய திசைக்கு நட்புறவாக பாசகனாக பலன் கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான். அதே போல ஒரு ஜாதகத்தில் சந்திர திசை நடக்கின்றது என்றால் அந்த சந்திர திசைக்கு நட்பாக பாசகனாக பலன் கொடுக்கின்ற கிரகம் சுக்கிர பகவான். அடுத்ததாக ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடக்கின்றது என்றால் அந்த செவ்வாய் திசைக்கு நட்பாக பாசகனாக பலன் கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். அதே போல ஒரு ஜாதகருக்கு புதன் திசை நடக்கின்றது என்றால் அந்த புதன் திசைக்கு நட்பாக பாசகனாக பலனை கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சந்திர பகவான். அடுத்தபடியாக ஒருவருக்கு குரு திசை நடக்கின்றது என்றால் அந்த குரு திசைக்கு நட்பாக பாசகனாக பலன் கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான். அடுத்ததாக ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்கின்றது என்றால் அந்த சுக்கிரனுக்கு பாசகனாக நட்புறவாக பலன் கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் புதன் பகவான். அதே போல ஒரு ஜாதகருக்கு சனி திசை நடக்கின்றது என்றால் அந்த சனி பகவானுடைய திசைக்கு நட்புறவாக பாசகனாக பலன் கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். ஆக இந்த 7 கிரகங்களுடைய திசை. அடுத்தபடியாக ராகு கேதுக்களுடைய ஒரு திசை என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதியை நீங்கள் திசைநாதனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் கேது பகவான் திசையில் கேது பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதையே திசைநாதனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த ஜாதகர்கள் எந்த திசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ராகு பகவான் ரோகிணியில் இருக்கின்ற பொழுது ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அப்போது சந்திர பகவானுடைய திசையாக அந்த திசையை எடுத்துக்கொண்டு இந்த பாசகனுடைய நிலையை நீங்கள் கவனத்தில் கொண்டு பலன் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நடக்கின்ற அந்த திசைக்கு நட்புறவாக இருக்கின்ற அந்த பாசகன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை சரியான முறையில் நீங்கள் இயக்குகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். உதாரணமாக அனைவரும் அந்த பாசகனை நல்ல முறையில் இயக்கிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஜாதகத்தில் லக்ன ரீதியான சுபத்தன்மை அடிப்படையில் தான் நீங்கள் அந்த விஷயத்தை முழுமையாக பார்த்து இயக்க முடியும். உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஏதேனும் ஒரு திசை மேஷ லக்னத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம். உதாரணமாக அவருக்கு செவ்வாய் திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் திசை நடக்கின்றது என்றால் செவ்வாய் பகவான் இந்த மேஷ லக்னத்திற்கு யார் என்பதை கவனியுங்கள். மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் 1ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் உண்டான கிரகமாக இருக்கிறார். அப்பொழுது 1ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் பகவான் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கட்டும், எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. 12 அந்த ராசி கட்டத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இருக்கட்டும், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த செவ்வாய் திசைக்கு மிகவும் நட்புறவாக பாசகனாக வேலை செய்யக்கூடிய கிரகம் யார்? சூரியன் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்பொழுது அந்த சூரியன் லக்னத்திற்கு யார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். நன்றாக பாருங்கள். மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் மேஷ லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கு உண்டானவர் தான் சூரியன். அப்பொழுது 5ஆம் வீட்டிற்கு உண்டான சூரிய பகவான் ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள்.
உதாரணமாக மேஷ லக்னத்தில் பிறந்து அந்த செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது 5ஆம் வீட்டிற்கு உண்டான சூரிய பகவான் மறைவு பெறாமல், உதாரணமாக லக்னத்தில் உச்சமாகவோ 2ஆம் இடத்திலோ 3ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இது போன்ற ஸ்தானங்களில் மறைவு பெறாமல் அமர்ந்திருக்கின்ற பொழுது உறுதியாக அந்த திசையில் சூரியன் மிகப்பெரிய யோகத்தை வழங்குவார். அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் அவ்வப்போது சிவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பழமையான சிவன் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று தரிசனம் செய்வதும், அதே போல அந்த ஜாதகர் 5ஆம் இடம் என்பது குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வ கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சென்று வருவதும், இது போன்ற விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக அடைவார். மேலும் நன்றாக பாருங்கள், 5ஆம் இடம் என்பது முதல் குழந்தையும் குறிக்கும். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் 5ஆம் இடம் என்பது முதல் குழந்தையை குறிக்கும். ஒருவேளை அந்த ஜாதகர் முதல் குழந்தை பிறந்தது என்றால், அந்த செவ்வாய் திசையில் முதல் குழந்தை பிறப்பு இருந்தது என்றால் கண்டிப்பாக அந்த திசையில் ஒரு மிகப்பெரிய மேன்மைகள் என்பது நிச்சயமாக அவருக்கு நடக்கும். இப்படி ஜாதகத்தில் அந்த பாசகராக இருக்கின்ற கிரகம் யார் என்பதை கவனித்து அவர் எங்கே இருக்கின்றார், இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த சூரியனை பொறுத்தவரையில் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒருவேளை ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் கோவில் வழிபாடுகள் சரியான பலனை தராது. அதற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது 5ஆம் அதிபதியாகிய சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், 8ஆம் இடம் என்பது பொதுவாக வறுமை நிலையை குறிக்கும். அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு படிப்பிற்கு தேவையான உதவிகள், அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், அதாவது அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்கள், முக்கியமாக கோதுமை பொருட்கள், இதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த பாசகன் என்பவர் மிகப்பெரிய நன்மையை நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். ஏனென்றால் 5ஆம் இடம் என்பது குழந்தை, 8ஆம் இடம் என்பது வறுமை. நன்றாக பாருங்கள், சூரியன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். 2ஆம் இடம் என்பது படிப்பு. அப்பொழுது குழந்தைகளுடைய படிப்பிற்கு உதவி செய்வதும், குழந்தைகளுக்கு 2ஆம் இடம் என்பது உணவு, அந்த ஏழை குழந்தைகளுக்கு உணவு, முக்கியமாக கோதுமை உணவு வாங்கி கொடுப்பதும், இது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை அடைவார்கள். ஆக ஒரு ஜாதகத்தில் பாசகனாக இருக்கின்ற கிரகம் யாரோ அவரை மிகச்சரியான முறையில் இயக்குகின்றவர்கள் வாழ்வில் அந்த திசையில் மிகப்பெரிய நன்மை அடைவார்கள். ஏனென்றால் ஒரு திசை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். அந்த திசை முடிவதற்குள் அந்த பாசகனை யார் ஒருவர் சரியாக இயக்குகின்றாரோ அவர் வாழ்வில் நிச்சயமாக ஒரு வெற்றி பெற்ற மனிதராகவே அந்த திசையில் வந்து விடுவார். இப்படி நாம் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, அந்த திசைக்கு நட்பாக இருக்கின்ற கிரகம் யார், அவர் லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர், எந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை பார்த்து அவரை வழிபட வேண்டுமா அல்லது அந்த கிரகத்திற்கான வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டுமா என்பதை ஆராய்ந்து அறிந்து அதை சரியான முறையில் நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் 100% வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். பல வெற்றி பெற்ற ஜாதக அமைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிலை என்பது அந்த ஜாதகத்தில் நிச்சயமாக நடந்திருக்கின்றது. இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. அந்த வகையிலே உதாரணமாக வேறொரு லக்னம் ஒன்றை பார்ப்போம். உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம், உதாரணமாக கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்து அவருக்கு ஏதேனும் ஒரு திசை, உதாரணமாக கும்ப லக்னத்தில் பிறந்து அவருக்கு புதன் திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ஜாதகத்தில் கும்ப லக்னத்திற்கு 5, 8க்குண்டான புதன் பகவானுடைய திசை நடக்கின்ற பொழுது புதன் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் ஜாதகத்தில் இந்த புதன் திசைக்கு நட்புறவாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சந்திர பகவான். அப்பொழுது சந்திரன் யார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கும்ப லக்னத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான் யார் என்றால் 6ஆம் வீட்டிற்கு உடையவர். அப்பொழுது 6ஆம் வீட்டிற்கு உண்டான சந்திரன் உதாரணமாக ஒரு நல்ல ஸ்தானத்தில், உதாரணமாக ஒரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் ஒரு வளர்பிறை சந்திரனாகி ஒரு சிறப்பான நிலையில், அதாவது ஒரு குறைந்த பாகையில் இல்லாமல், அவயோகியாக இல்லாமல் அல்லது முடக்கு கிரகமாக இல்லாமல் ஒரு சிறப்பான நிலையில் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது புதன் திசையில் நட்பாக இருக்கின்ற சந்திர பகவான் லக்னத்திற்கு 6 குடையவர். நன்றாக கவனித்து பாருங்கள். கும்ப லக்னத்திற்கு 6ஆம் வீடு சந்திரன் வீடு. அப்பொழுது 6ஆம் வீட்டிற்கு உண்டானவர் சந்திரன். அவர் 2ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகர் எதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்றால் வேலைக்கு செல்வதன் மூலமாக. ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது வேலை.
இரண்டாம் இடம் என்பது தன வரவு. அப்பொழுது அந்த ஜாதகர் வேலையின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவார். வேலை மூலமாக அந்த புதன் திசை 17 வருட காலகட்டங்களில் ஒரு வேலையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்து ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள மனிதராக நிச்சயமாக வலம் வருவார். இப்படி சந்திரன் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வேலைக்கு செல்வதன் மூலமாக அந்த ஜாதகருக்கு யோகம் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயம் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு சில நபர்கள் வேலைக்கு செல்ல மாட்டார்கள், சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள், அல்லது வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் போன்ற நபர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் 6ஆம் அதிபதி 2இல் இருக்கின்றார் என்றால் அந்த பாசகனை எப்படி இயக்குவது என்றால் 6ஆம் இடம் என்பது நோய், 2ஆம் இடம் என்பது உணவு. அப்பொழுது உணவின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் என்றால் பொதுவாக ஒரு சர்க்கரை வியாதி என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த ஜாதகர் திங்கட்கிழமை நாளில் சர்க்கரை வியாதி உள்ள நபர்களுக்கு அந்த மருந்து உதவிகள் செய்து வருவதன் மூலமாகவும் அந்த பாசகனை நல்ல முறையில் நிச்சயமாக இயக்க முடியும். இப்படி நம்முடைய ஜாதகத்தில் அந்த பாசகன் என்று சொல்லக்கூடிய நட்பு கிரகத்தை மட்டும் மிகச் சரியான முறையில் நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு வெற்றி என்பது அந்த திசையில் 100% வந்தடையும். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய லக்னம் எது, முதலில் உங்களுக்கு நடக்கின்ற திசை எது, அந்த நடக்கின்ற திசைக்கு நட்பு கிரகம் யார் என்பதை அறிந்து அந்த நட்பு கிரகம் லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர், எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்து அதன் வழியாக சென்று நீங்கள் அந்த கிரகத்திற்குண்டான விஷயங்களை சரியான முறையில் இயக்கினாலே போதும், உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அந்த திசையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நடக்கின்ற திசைக்கு பாசகன் யார் என்பதை அறிந்து அதை சரியான முறையில் இயக்கி ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.